Assalamu, welcome back to Bama Samayal. இன்னைக்கு நம்ம சமையல்ல என்ன பார்க்க போறோம்னா காளான் புலாவ் அண்ட் எக் கிரேவி தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். அதில் ஆல்னு இருக்கிறத கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் ஃப்யூச்சரில் போகிற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும். வாங்க டிஷ்குள்ளே போகலாம். நான் ஒரு வெங்காயத்தை எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் ஒரு தக்காளியை எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு பவுல் மல்லிக்கீரையை எடுத்து வச்சுருக்கேன். மல்லி புதினா ரெண்டுத்தையும் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் தேங்காய் பால் ஒரு கப் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் மஷ்ரூம் ஒரு கப் எடுத்து வச்சுருக்கேன். பட்டை கிராம்பு ஏலக்காய் அதெல்லாம் ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுருக்கேன். தயிர் 2 டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு விழுது 1 டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். லெமனை வந்து நான் ஹாஃப் லெமனை எடுத்து ஜூஸாக எடுத்து வச்சுருக்கேன். 2 பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் ஸ்டவ் ஆன் பண்ணி நெய்யை ஊற்றிட்டேன் பாத்திரத்தில். அது நெய் நல்லா மெல்ட் ஆகிடுச்சு. இப்போ நான் பட்டை கிராம்பு ஏலக்காய் நான் ஆட் பண்ணியிருக்கேன். அதுவும் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஆனியன் எடுத்து கொட்டிடலாம். இதை கொஞ்சம் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ இது நல்லா பொரிஞ்சிடுச்சு. இப்போ நம்ம தக்காளியை எடுத்து கொட்டிக்கலாம். இப்போ நம்ம கொஞ்சம் தேவையான அளவுக்கு சால்ட் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா நம்ம வதக்கிக்கலாம். இதில் இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணியிருக்கேன். இதே நல்லா ரா ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ 2 கிரீன் சில்லியை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம தயிரை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ மல்லி புதினாவை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம மஷ்ரூமை வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா வதக்கிக்கலாம். அரை கிலோ அரிசி எடுத்திருக்கேன். இந்த அரிசி வந்து பிரியாணி அரிசி. இது நான் கொஞ்சம் நேரம் அரை மணி நேரம் ஊற வச்சேன். அதுக்கப்புறம் வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். அப்போ தான் சோறு உடையாமல் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம லைட்டாக கிளறி விட்டுக்கலாம்.
1 லிட்டர் தண்ணியை வந்து நான் கொதிக்க வச்சுருக்கேன். ஏன்னாக்கா நான் அந்த அரிசியில் வந்து தண்ணியை ஆட் பண்ணுறதுக்காக சைடில் கொதிக்க வச்சுருக்கேன். இப்போ இதை வந்து நம்ம நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ நான் 1 கப் தேங்காய் பாலை ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதையும் நல்லா நம்ம கிளறி விட்டுக்கலாம். தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. நம்ம தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ நம்ம தண்ணி சுண்டிடுச்சாங்கிறத பார்த்துக்கலாம். இப்போ நல்லா கொதிச்சிடுச்சு. தண்ணி லெவலும் கொஞ்சம் இறங்கியிருக்கு. இன்னும் கொஞ்சம் இறங்குற அளவுக்கு நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ நல்லா தண்ணி சுண்டிடுச்சு. நம்ம நல்லா கிளறி விட்டுக்கலாம். கொஞ்சம் மேலே வந்து நான் பசுமார்க் நெய் போடுறேன். இப்போ இதையும் நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ நம்ம தம்மில் போட்டுடலாம். இப்போ நான் வந்து தண்ணியை வெயிட்டாக வச்சுருக்கேன் தண்ணியை. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. நம்ம கிளறி விட்டுக்கலாம். ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். சர்வ் பண்ண ஆரம்பிச்சு. நான் புலாவுக்கு தொட்டுக்கையாக வந்து சைட் டிஷ் வந்து நான் எக் கிரேவி எடுத்திருக்கேன். சிக்கன் கிரேவி பண்ணாலும் நல்லாயிருக்கும், எக் கிரேவி பண்ணாலும் நல்லாயிருக்கும். நான் இப்போதைக்கு எக் கிரேவி தான் பண்ணுறேன். ஸ்டவ் ஆன் பண்ணி நான் எண்ணெயை ஊற்றிட்டேன். எண்ணெய் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இப்போ நான் வந்து வெங்காயத்தை கொட்டி வதக்கிக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கிக்கிட்டோம். இப்போ நான் வந்து தக்காளியை ஆட் பண்ணிக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு, அதனால் தக்காளியை ஆட் பண்ணிக்கிறேன். தக்காளியை நான் அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ இதையும் ரா ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். அதோட இஞ்சி பூண்டு விழுது அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் க்ரீன் சில்லி ஒன்று ஆட் பண்ணிக்கிறேன். நான் ஜீரகத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் பெப்பர் ஆட் பண்ணியிருக்கிறேன். அப்புறம் டெர்மரிக் பவுடர், அப்புறம் மல்லித்தூள் இதெல்லாம் ஆட் பண்ணி நல்லா வதக்கி நல்லா கிளறி விட்டுக்கலாம், மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கலாம். நான் 1/2 கப் தேங்காய் பால் வச்சுருந்தேன். அதுலேயே நான் வந்து கொஞ்சம் தான் ஒரு 2 or 3 டேபிள் ஸ்பூன் தான் நான் ஊற்றிருக்கேன் தேங்காய் பால். இப்போ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி கொதிக்க விட்டுக்கலாம்.
இப்போ இதே நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். இப்போ இது நல்லா கொதிச்சிடுச்சு. நம்ம இப்போ லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு 4 or 3 ட்ராப்ஸ் தான் நான் வச்சுருக்கேன் லெமன் ஜூஸ். அதையும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதையும் நல்லா நம்ம கிளறி விட்டுக்கலாம். இப்போ நம்ம அவிச்ச முட்டையை நம்ம போடுற ஸ்டேஜ் வந்துடுச்சு. நான் முட்டையை அவிச்சி அதில் நான் ஸ்போக்ஸ் ஸ்பூனால் நான் உள்ளே குத்தி வச்சுருக்கேன். ஏன்னா உள்ளெல்லாம் மசாலா போட்டுங்கிறதுக்காக. இப்போ இதையும் நல்லா நம்ம கிளறி விட்டுக்கலாம். மசாலா எங்கே பார்த்தாலும் இருக்கணுங்கிறதுக்காக நான் நல்லா கிளறி விட்டுக்கிறேன். இப்போ தேவையான அளவுக்கு சால்ட் சேர்த்துக்கிறேன். நல்லா நம்ம கிளறி விட்டுக்கலாம். மேலே லாஸ்ட்டாக நான் மல்லிக்கீரை சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம திரும்பி நல்லா கிளறி விட்டுக்கலாம். நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். சர்வ் பண்ணுற ஸ்டேஜ் வந்துடுச்சு. மஷ்ரூம் புலாவ் அண்ட் எக் கிரேவி ரெடி.